டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2022 கேட்ட கொஸ்டின். கலா மற்றும் வாணி இருவரும் நண்பர்கள். இன்று எனது பிறந்த நாள் என கலா கூறினாள். வாணியிடம், உனது பிறந்த நாளை நீ எப்போது கொண்டாடினாய் என கேட்டாள். அதற்கு வாணி, இன்று திங்கட்கிழமை. நான் என்னுடைய பிறந்த நாளை 74 நாட்களுக்கு முன் கொண்டாடினேன் என பதிலளித்தாள். வாணியின் பிறந்த நாள் எந்த கிழமை வந்திருக்கும் என காண்க. ஓகேங்களா? ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்னு பாருங்கள். என்னென்னு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இதை மட்டும் பாருங்கள். இதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இன்று திங்கட்கிழமை, இன்றைக்கி திங்கக்கிழமை. ஓகேங்களா? என்னோடய பிறந்தநாள் வந்து 75 நாளைக்கு முன்னாடி கொண்டாடினேன் அப்படிங்கிறது தான் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன கிழமை? திங்கக்கிழமை. திங்கக்கிழமைக்குள்ளே நம்பர் என்னென்னு பாருங்கள். 0லேருந்து 6 வரைக்கும் எழுதிங்க, ஞாயிறுலேருந்து சனி வரைக்கும். ஓகேங்களா? திங்கக்கிழமை என்ன நம்பர் 1. அப்போ 1லேருந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எத்தனை நாள்? 75 நாள். முன்னாடியா பின்னாடியா? முன்னாடி அப்படின்னா மைனஸ் பண்ணணும். பின்னாடி அப்படின்னா பின்பு கொண்டாடுவேன்னு சொல்லி, பின்பு 75 நாளைக்கு பின்னாடி தான் நான் கொண்டாடுவேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த இடத்துல ப்ளஸ் வந்துருக்கும். முன்னாடி அப்படிங்கிறப்போ மைனஸ் வரும். ஓகேங்களா? மாடு 7 இது வந்து என்னது அப்படின்னா 10th புக்கில் இருக்க மாடல் அப்படியே யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ 1 - 75 வாரத்தில் 7 நாட்கள். இதை கழிச்சிங்கன்னா -74. மாடுனா என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வகுக்கணும். இந்த வேல்யூ இங்கிறதுக்கு வேல்யூ வகுத்து மீதி என்ன வருதோ அங்கே எழுதணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை பார்த்தீங்கன்னா 70 போயிடும். 70 போக ஆனால் 7 10 70 போக பாக்கி 4 மீதி மட்டும் தான் இங்கே எழுதணும். ஓகேங்களா? மாடு 7 இங்கே வந்து மைனஸ் வேல்யூ வந்துச்சு அப்படின்னா இங்கே என்ன இருக்கும்? ப்ராக்கெட்டில் இருக்க வேல்யூலேருந்து மைனஸ் பண்ணணும். அப்போ 7 - 4 = என்ன கிடைக்கும் அப்படின்னா 3. அப்போ 3க்குரிய நம்பர் என்ன இருக்குது அப்படின்னா புதன். ஸோ இதோட ஆன்சர் வந்து புதன்கிழமை. இல்லை இன்னொரு ஷார்ட்கட் மெத்தோடு இருக்குது. இன்னொரு ஷார்ட்கட் மெத்தட் என்னது அப்படின்னா இங்கே பார்க்கணும் இதில் என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு இது தெரியும் இல்லையா? இதை தான் சொல்லிட்டேனே. 1ங்கிறது திங்கக்கிழமை இங்கே மைனஸ் முறையும் முன்னாடிங்கிறதுனால -75. ஸோ -74. இதை வகுத்திங்கன்னா இங்கே வேல்யூ கிடைக்கிது. என்ன மீதி கிடைக்கிது அப்படின்னா -4 கிடைக்கிது இல்லையா? ஸோ -4 வகுத்தல், அதாவது -4 மீதி கிடைக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் கிடச்சிச்சு அப்படின்னா இங்கே என்ன பண்ணணும்? வாரத்தோட 7 நாள்லேருந்து இதை கழித்து ப்ளஸ் ஆக்கணும். ஏன்னா ப்ளஸில் இருந்தால் தான் இந்த வேல்யூஸ் யூஸ் பண்ண முடியும். ஓகே? அப்போ 7 - 4 போட்டிங்கன்னா 3 புதன்கிழமை. ஓகேங்களா? சப்போஸ் இந்த வேல்யூ ப்ளஸில் கிடச்சின்னு வச்சுங்களேன், ப்ளஸ் 74. இப்போ பாருங்கள், முன்னாடின்னு கொடுத்தது பின்னாடின்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுங்களேன். முன் கொண்டாடினா கொடுத்தது பின் கொண்டாடுவேன் அப்படின்னு இதுக்கப்புறமா கொண்டாடுவேன். 75 நாளுக்கு பின்னாடி கொண்டாடுவேன்னு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன வந்திருக்கும்? +75 வந்திருக்கும். அப்போ இங்கே என்ன வந்துடும்? 76 அப்படிங்கிறப்போ இங்கே மீதி 6 கிடச்சிருக்கும். 6 என்னது? சனிக்கிழமை அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.